ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஃபேமிலி எல்லாருமே மொத்தமாக வண்டியில் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். எங்கள் அத்தை, சித்தி, தங்கச்சி பையன் தான் இது கல்யாண மாப்பிள்ளை. ஹாய் சொல்கிறாரு எல்லாருக்கும். இது தம்பியோட பையன். அவருக்கு வண்டியில் போகிறேன்னு ரொம்ப குஷி ஆகிட்டாரு. ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே வந்தார் வண்டியில் வரும்போது. குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனாலே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. வா சுல்தான் பாட்டுக்கு அவங்க வான்னு கையை வச்சு கூப்பிட்றாரு பாருங்க. ஒரு வழியாக கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவிக்கு தான். பொண்ணு மாப்பிள்ளைக்கு முகூர்த்த புடவையும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ட்ரன்ஸில் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலான்னா எடுக்க முடியலை. அங்கே வேலை நடந்துட்டு இருந்துச்சு, நிற்கவும் விடலை. எல்லோரும் இறங்கினோன்னா அவங்கவுங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக போயிட்டாங்க. நாங்கள் இந்த ஒரு வண்டி மட்டும் வரல, பின்னாடி அந்த வேனும் வந்துருந்துச்சு. மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து போனோன்னே அவங்கவுங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது போயிட்டாங்க. இப்போ கல்யாண புடவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் நிறைய செலக்ட் பண்ணோம். அதில் 2 மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்போம். அதில் எது நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முகூர்த்த புடவை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ போட்டு பார்க்குறோம். மொத்தமாக எல்லா புடவையும் பார்த்தோன்னே எதை எடுக்கிறதுனே எல்லாருமே குழப்பமாயிட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்றை சொல்ல போய் எதை எடுக்கிறதுன்னு கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. அப்படியே ஒன்றொன்னையாக பார்த்துட்டே இருந்தாங்க. எதை கேட்டாலும் பரவாயில்ல பிடிச்சிருக்கு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. கடைசியாக 1 இல்லை 2 எடுத்தோம். எடுத்துட்டு இதில் எது நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டோம். 2யுமே வந்து மேலே வச்சு பார்த்தோம். சாரி கட்டி பார்க்குற மாதிரி பார்த்தோம். அதில் எது நல்லா இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2ல் 1 தான் நாங்கள் முகூர்த்தத்துக்கு எடுத்திருக்கோம். அது எந்த புடவைன்னு நாங்கள் கல்யாண வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லோரும் ஆளாளுக்கு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பொண்ணு எதுடா நல்லா இருக்குன்னு. மாப்பிள்ளை பையன் வேறு ஒளிச்சிருந்து பார்த்துட்ருக்கான். முகூர்த்த புடவை எடுக்கிற இடத்துல நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வேறு மொத்தமாக கூட்டமாக போயிருந்தோம். அதில் ஃபுல்லாக எங்களை வீடியோ எடுக்கவும் விடலை, எங்களால் நின்று அதில் பேசவும் முடியல. எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்றா செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் கொஞ்சம் எடுத்துருக்கிறது தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக முகூர்த்த புடவை எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது நிச்சயதார்த்த புடவை எடுக்க வந்துட்டோம். அதுவும் ஒரு வழியாக எடுத்துட்டு அப்புறமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ் எடுக்கணும். நாங்கள் நிச்சயதார்த்த புடவை எடுக்கும் போதே மாப்பிள்ளைக்கு முகூர்த்த வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த வீடியோவை காமிக்க முடியலை. மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா கடை ஃபுல்லாக சுற்றி தேடுறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக எதுவுமே அமையலை. சுற்றி வந்தாங்க 2 பேரும். ஒருவேளை அவங்க 2 ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கூட சுற்றி வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. கல்யாண பொண்ணுக்கு சீக்கிரமாக எடுத்து முடிச்சிட்டோங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளை பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணுங்கிறதுக்காக பொண்ணு என்ன பண்ணா, என் தம்பியை கூட்டிகிட்டு நம்ம கடை ஃபுல்லாக சுற்றுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சுற்றி வந்தாங்கங்க கடை ஃபுல்லாக. ஒரு வழியாக என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நாங்கள் சீக்கிரமாக புடவை எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் என் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்கிட்டாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு ஃபேண்ட்டு கிடச்சா ஷர்ட்டு கிடைக்கல, ஷர்ட்டு கிடச்சா ஃபேண்ட்டு கிடைக்கல. 2 மேட்சிங்காக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நாங்கள் வீடியோ எடுத்தது அவங்க 2 பேருக்குமே தெரியாதுங்க. 2 பேரும் வீடியோவில் வரமாட்டோன்னு ரொம்ப பிகு பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் எடுத்தோம் வீடியோவே. அவங்க 2 பேரும் கரெக்டாக ட்ரெஸ் எடுத்து முடிக்கவே இல்லை. 2 பேரும் மாறி அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் டயர்டாயிட்டோம். நாங்கள் போயிட்டு ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டோம். எப்பவும் எடுங்கடா எடுத்து முடிச்சுட்டு பொறுமையாக வாங்க நாங்கள் உட்காந்துட்டோங்க. ட்ரெஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசி வந்தாச்சு. நாங்கள் எல்லோரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் அவர் ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாரு வண்டியில் ஏறினோடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.